ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலான லேண்டு, புஞ்சை லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, கிணறு சர்வீஸ் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட அப்புறம் நம்ம சேனலில் ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்குங்க. ஜாயின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரு நல்ல அருமையான லேண்டுங்க. அதுவும் புஞ்ச லேண்டு, தார் ரோட் டச்சிலேயே கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கரெக்டாக ப்ராப்பராக வழி இருக்கணும், ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், புஞ்ச லேண்டாக இருக்கணும், கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கணும், நீர்வளமான லேண்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதேபடியே பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக சூட் ஆன மாதிரி ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டோட டைப் வந்து புஞ்ச லேண்டு. சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. உங்களுக்கு டோட்டல் ஏரியா, டோட்டல் பவுண்ட்ரி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 50 சென்ட் இருக்குங்க. 15 சென்ட் இருக்குது, 50 சென்ட் இருக்குது. லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள், வரப்பு, அந்த வரப்புலேருந்து லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி, ஒரே ஸ்கொயராக இருக்குங்க, பாக்ஸாக இருக்குது லேண்டு உங்களுக்கு. நம்ம தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 160 அடி வருங்க உங்களுக்கு. 160 ஃபீட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது, 160 அடி. நம்ம இந்த லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். 3/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடுங்க உங்களுக்கு, 4-வே ரோடு, நல்ல பெரிய NH ரோடு உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து வரப்போ எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மண் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பரான மண், அதுவும் நல்ல நீர்வளமான லேண்டுங்க. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டயே கால் பண்ணி தரேன், நீங்களே கூட டேரெக்டாக லேண்டு ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. ஸோ வந்து மண்ணும் நல்ல சூப்பரான மண்ணுங்க. நல்ல மண் தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாம் பயிரும் பண்ணலாங்க இதில், வேர்க்கடலை, நெல், கரும்பு, உளுந்து எல்லாமே பண்ணலாம். இல்லை நீங்கள் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி நீங்கள் ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணோம், பண்ணை நிலமாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், எந்த ஒரு மருந்தும் போடாமல், கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இந்த மண்ணில் பண்ணிக்கலாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் போட மாட்டாங்க, இயற்கை முறையில் மட்டும்தான், ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும்தான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் மண்ணோட தன்மை வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ டோட்டல் ஏரியா காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல், கரும்பு, வேர்க்கடலை,
பனிப்பயிறு எல்லாமே போட்டிருக்காங்க. சவுக்கு, தேக்கு மரம், சவுக்கு மரம் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்லா சூப்பரான லொக்கேஷனுங்க உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புள், சென்னை பார்ட்டி எல்லாருமே வாங்கி உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டி ஃபார்ம் லேண்ட்லாம் டெவலப் பண்ணி சூப்பராக ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா லொக்கேஷன் வந்து நல்ல சூப்பரான லொக்கேஷனு, எந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு. நீங்களும் இந்த லேண்டை வாங்கிட்ட அப்புறம் அவங்கள மாதிரியே நல்லா வீடு கட்டி ஃபென்சிங் போட்டு நல்ல ஒரு மாமரம், தென்னை மரம், ஒரு ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணி நீங்கள் இங்கேயே கூட பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணிக்கலாங்க. எந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்குங்க, காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லேண்டில் ஒரு கிணறும் இருக்குது, நல்ல நீர்வளமான கிணறுங்க உங்களுக்கு. ஸோ கிணறு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் பொதார் இருக்குது உங்களுக்கு, அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதேபடியே மண் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கோங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் கிணறு வந்து இருக்குது, பட் ஆனால் மண் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். நீங்கள் பொதார் மட்டும் சைடில் பொதார் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் கொஞ்சம் சரிஞ்ச மண் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பொதார் க்ளீன் பண்ணிங்கன்னா கிணறு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் நல்ல நீர் வளமான கிணறுங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், தண்ணி வந்து இருக்கும் உங்களுக்கு, மேலேயே தான் இருக்குது. ஸோ இந்த லேண்டை நீங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சரௌண்டிங்லாம் பச்சை பசேல்னு இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 18 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST பைபாஸ் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். அதுவும் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க. எனி டைம் பஸ் போர் ரூட் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க, நல்ல பெரிய வில்லேஜ் உங்களுக்கு. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடுக்கு மேலே இருக்குங்க. இந்த லேண்ட் வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நீங்கள் மேல்மருவத்தூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 நிமிஷத்தில் லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ஒரு பட்ஜெட் லேண்ட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக இந்த லேண்டில் வந்து எல்லா பயிரும் போட்டிருக்காங்க. உளுந்து, அதேபடியே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, நம்ம தர்பூசணி, வாட்டர் மெலானு, மாஸ்க் மெலானு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து பயிர் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்க் மெலான் போட்டிருந்தாங்க, வாட்டர் மெலான் போட்டிருந்தாங்க, தர்பூசணி, முழாம்பழம், வேர்க்கடலை எல்லா பயிரும் போட்டிருக்காங்க. நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க இயற்கை முறையில் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால எல்லா பயிரும் நீங்கள் போடலாங்க, சூப்பராக வரும். தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. எனக்கு வந்து இந்த 50 சென்ட் பத்தாதுங்க, இன்னும் அதிகமாக எனக்கு இடம் வேணும், இந்த 50 சென்ட் என்னோடய டேஸ்ட்டுக்கு பத்தாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 93 சென்ட் இருக்குது, 93 சென்ட் இருக்குது. அதில் வந்து 50 சென்ட்டாக கட் பண்ணி தரப்போ அவங்க வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து 50 சென்ட் மட்டும் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 சென்ட் சேல் நான் வீடியோ போட்டிருந்தேன். இல்லை எனக்கு வந்து இன்னும் அதிகமாக லேண்டு வேணும், எனக்கு எக்ஸ்டெண்ட் வந்து அதிகமாக வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 93 சென்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. டோட்டல் ஏரியா வந்து 93 சென்ட் இருக்குது. நீங்கள் 93 சென்ட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 25 lakhs வருங்க ஃபைனலாக. இல்லை எனக்கு அந்த 23 சென்ட் வேணாம், 93 சென்ட் வேணாம், 50 சென்ட்டே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 50 சென்ட்டோட 15 சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 14 lakhs வந்து 14 லட்சம் ஃபைனலாக வருவாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜ், அதுவும் வில்லேஜுக்கெலாம் கொஞ்சம் பக்கத்துலேயே நல்ல சூப்பரான லேண்டு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க, டேரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது, வழி இருக்குது, புஞ்ச லேண்டு, ரெட் சாய்லான் லேண்டு. இப்போ வந்து கரண்ட்டில் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் எது போட்டாலும் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வில்லேஜ்லாம் பக்கத்துலேயே இருக்குது, பஸ் போர் ரூட்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. அதுவும் ஒரு கிணறு இருக்குது உங்களுக்கு. அதேபடியே நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் வீடு கட்டிட்டு அங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் வந்து இங்கேயே நல்லா ஃபென்சிங் மாதிரி போட்டு நல்ல பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வீட்லேயே சொல்ல முடியாது, நல்ல பெரிய வீடாக கட்டி இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு
வீடுக்கு மேலே இருக்குங்க. நீங்களே அந்த லேண்டில் வீடு கட்டிட்டு சூப்பராக ஃபார்மிங் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர். இல்லை நீங்கள் மாட்டு பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான இடம். கண்டிப்பாக மாட்டு பண்ணை கோழி பண்ணைலாம் இந்த லேண்டில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரே நீட்டு ஒரே பாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக கோழி பண்ணை யாராவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா லேண்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை மாட்டு பண்ணை இல்லை விவசாயம் இல்லை ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா எவ்வளோ உங்களுக்கு பேசி வாங்கி தர முடியுமோ நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. இல்லை நார்மல் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல